என்னையும் ஜோஜோவையும் அதனால எங்களோட ஒரு டப்பால போட்டு பத்திரமா மூடி வச்சிருக்கேன். இது பச்சை மிளகாயா? இங்க வெள்ளை கத்திரிக்காய் காய வச்சிருக்கு இவ்வளவு பெருசு. வீட்டிலே விளைய வச்சு முட்டைக்கோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஜோஜோ தங்க பண்ணா தங்க பிள்ளை இன்னையோட பிறந்த என்ன 8 நாள். இந்த 8 நாள்ல எத்தனை இடம் மாறிடுச்சு தெரியுமா? ஜோஜோ தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளா நம்ம ரூம்லயே 2 பிளேஸு, பெட்லேயும் அந்த சைடு கீழேயும். அப்புறம் ஹாலில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சைடு ஹாலு, அப்புறம் இந்த சைடு ஹாலு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ அத்தையோட ரூம்ல தூங்கிட்டு பெட்ல. அடுத்து கட்டில்ல நைட் தூக்கி கட்டில்ல போட்டுருந்தோம். தங்கம் இந்த 10 மாசமும் இல்லை, ஒரு 9.5 month. இந்த 9.5 monthும் என்னையும் ஜோஜோவையும் ஒரு கனெக்டிவிட்டிலேயே வச்சிருந்தது வந்து என்னன்னா இந்த தொப்புள் கொடி. இந்த தொப்புள் கொடி வந்து நேற்று நைட்டு வந்து 3 மணி வாக்கில் வந்து விழுந்துருந்துச்சின்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க. இது பத்திரமா வச்சுக்கணுமா, அதனால ஒரு டப்பால போட்டு, இது எங்களோட பொக்கிஷம்ல, அதனால எங்களோட ஒரு டப்பால போட்டு பத்திரமா மூடி வச்சிருக்கேன். ஜோஜோ இனிமேட்டுக்கு, இதுக்கு முன்னாடி நானும் ஜோஜோவை மட்டும் வயிற்றுக்குள்ள சர்வை பண்ணிட்டு இருந்தோம். என் வயிற்றுக்குள்ள ஜோஜோ சர்வை பண்ணிட்டு இருந்துச்சு. இது கட் ஆயிடுச்சுல, அப்படின்னா எல்லாத்தோடையும் சர்வை பண்ண போது தங்கம். வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அம்மா மட்டும்தான் தெரியும். பாப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அக்காலேருந்து எல்லாருமே தெரியும். அத்தான் இது. நீ தூங்கு சாமியா, அம்மாக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பொறுமையா உன்னை ஆயா ரூம்ல இருந்து அம்மா ரூமுக்கு அழைச்சிட்டு போறேன். போலாமா? எத்தனை நாள் ஆச்சு மொத்தமாக? ஹாஸ்பிட்டல்லையே ஒரு 15 நாளா? ஹாஸ்பிட்டலில் ஒரு 15 நாள், இங்கே வந்து ஒரு 3 நாள், கிட்டத்தட்ட ஒரு 18 நாள். 18 நாளாக கார்டனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கூட தெரில. பரவாயில்லையே, செடியெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் நீ எதுவுமே போடலையா? அப்பையிலேருந்து எதுவும் போடாமல் இருக்கு. அடுத்து அடிச்சியோ தக்காளிலாம் வச்சிருக்கு. நான் போகும்போது பூ வச்சுச்சா. இது பச்சை மிளகாயா? பச்சை மிளகாயா சில்லி மிளகாயா திளைத்த சொல்லிருக்கு. பஜ்ஜி மிளகாயா? புளிச்சக்கீரை. இதெல்லாம் 2ஆவது டைம் போட்டுதா இல்லை நான் இருக்கும் போதே போட்டுதா? சரி சரி. அப்போ அன்னைக்கு அத்தை சமைச்சு கொடுத்தது இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாவா? இந்த கீரை மட்டுமா? பாலக்கீரைலாம் சூப்பராக இருக்குல்ல. எப்பா வர கொடிலாம் ஆனால் ஒரு வகை இல்லையாட்டுக்கு. இது என்ன கொடி திரும்ப போட்டதுல? வெள்ளரி. ஆனால் காய் எதுவும் வைக்கல போனதுக்கப்புறம். ஏய் சொரக்கா, சொரக்கா அவ்வளோ பெருசு வச்சிருக்கே. அந்த செடியில வரலன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல. பரவாயில்ல, அத்தை செடி சுரக்கா இருக்கு. நான் செடியில கை வைக்கலாமான்னு தெரியல, நீனே காட்டிக்க. பரவாயில்ல, அந்த செடியில எப்படா பூவு பிஞ்சு வைக்கணும்னா இதுலயே வச்சிருக்கு. அவரைக்காய் இருக்கு. பரவாயில்ல, இந்த உயரத்துக்கு வந்து புழுகளும் இல்லாம மருந்துலாம் அடிச்சிங்களா நான் போனதுக்கு அப்புறம்? நேச்சுரலாவே. இதே தக்காளி பொருள் இப்பயும் புடலங்காய் தான் ஒன்றும் வைக்கல. எப்படியாச்சும் புடலங்காயும் திரும்ப போடுவோம். பரவாயில்ல, பாவக்காய் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்க்கு வந்துருக்காட்டுக்க. சூப்பரா இருக்கு. இப்பதான் தக்காளிலாம் பாருனாலும் ஒரு கூடையே எடுத்து வந்துருக்கேன். பறிச்சிடலாம் போகும்போது தக்காளிலாம். வேற என்ன? இது வெள்ளை கத்திரிக்காயா? ஒரு பச்சை கத்திரிக்காய் காய் வச்சிருக்கு, பூ வச்சு. இந்த ஒரு வாரத்துல
அடேங்கப்பா ஐயா. இங்க வர வெள்ளை கத்திரிக்காய் காய வச்சிருக்கு இவ்வளவு பெருசு. இங்க வரு தெரியுதா? இவர் பச்சையிலே குண்டு, இவர் பச்சையிலே குண்டு கத்திரிக்காய். அந்தாண்டி பச்சை கத்திரிக்காய். கத்திரிக்காயே நல்லா ஆல்மோஸ்ட் இருக்காட்டிருக்கு. காலிஃப்ளவர் தான் வரலையா? இலை மட்டும்தான் வந்துட்டே இருக்கு காலிஃப்ளவருக்கு. வேற என்ன கத்திரிக்காய் போட்டோம்? அதிகமா வெள்ளை கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோமோ. அப்புறம் கத்திரிப்பு கலர் அந்தாண்ட போட்டிருக்கோம். நம்ம பாட்டுக்கு போட்டோம்ல, என்ன கலர்னு கூட தெரியாம. கத்திரிக்காய் கூட இன்னும் கொஞ்சம் க்ரோ பேக்லாம் தள்ளி தள்ளி வைக்கலாம். பட்டாணி, வெங்காயம், பெரிய வெங்காயமோ பரவாயில்ல. கார்டன் வந்து அடிக்கிற வெயிலுக்கு இவ்வளோதான் கொஞ்சம் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு எங்களால். அந்தாண்ட போட்ட கொடியெல்லாம் கழட்டியாச்சு அது அப்பயே. அதுக்கப்புறம் கொடி போடல. இப்போ பழுத்திருக்க எல்லா தக்காளியும் அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை போடுங்க போடுங்க போடுங்க. பரவாயில்ல, ஒரு ஓட்டை கூட இல்லாமல் மருந்தடிக்காம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அழகா இருக்கு. உண்மையாலுமே ஓட்டிக்கிட்டு எது இல்லைல்ல, நேச்சுரல். இந்த மாதிரி தக்காளிலாம் மார்க்கெட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஏதோ செடி போட்டதுனால, கார்டன் வச்சதுனால கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளவா, ஆல்மோஸ்ட் வெங்காயம், சொரக்காலாம் வாங்குற வேலை மிச்சம். நான் இல்லாமல் என் கார்டன் வீடியோவையும் மிஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கள் அத்தை வந்து ஷார்ட்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் ஃபுல் கார்டன் வீடியோ பார்க்கலல்ல. இதுதான் வந்து எங்கள் மொட்டை மாடி கார்டனோட முழு வளர்ச்சி சொல்ல முடியாது. ஓகே, ஒரு சில செடி முழு வளர்ச்சி, ஒரு சில செடி தான் காஞ்சி போச்சு. அது நம்மளோட ஃபால்ட் இல்லை. வந்து கீழே இருக்கிறத வந்து பார்க்கலாம். போலாமா? இங்கேயும் கத்திரிக்காய் செடி. இது பெரிய சைஸ் கத்திரிக்காயில். இப்போ சொரக்காய் செடி எவ்வளோ நீட்டு போகுது பாரு. எங்கே காயவே காணோம். காய் வைக்கல. ஆமாண்டா. இதுன்னா அது வரைக்கும் போகுது. பார்த்துட்டே இருக்கணும். விட்டா அப்படி சுற்றி வீட்டுக்கு முன்னாடி வந்துடும் போல. இன்ன வரைக்கும் பெருசா ஒரு கை கூட இல்ல. ஓ, நேற்று வாங்கின முருங்கைக்காய் சொரக்காய் கொடுத்து வாங்கினதா? பண்டம் மாற்று முறை. பார்த்துட்டே இருக்கணும். சொரக்காய் அதெல்லாம் முத்திவிடும், தெரியாது. ஆமாம், பீன்ஸ் போட்டு பொரியலாக செஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு. அறுவடை ஆயிடுச்சு. அப்படியே அப்படி விட்டுலாம் சார். இருக்கிற முட்டை இருக்க விட்டு மீதியெல்லாம் விதை கூட்டுடலாம். முத்திருச்சு எல்லாம், அந்த விதை கூட்டுடலாம். அடுத்து கத்திரிக்காய். இதெல்லாம் நம்ம நாட்டு கத்திரிக்காய் தானே. நம்ம நாட்டில் கிடையாது அந்த உருண்டையாக கத்திரிப்பூ கலர் கத்திரிக்காய். நான் இங்கே இருக்க ஒரு காய். நல்லா பெரிய சைஸ் கத்திரிக்காயாக இருக்கு. பரவாயில்ல. இன்னும் கூட இருக்க மாட்டேங்குதா பாருங்க. தேடி பார்க்க மாட்டுது. கத்துப்பாரு உள்ள செடிக்குள்ள பூரா போய் பறிச்சுட்டு வராங்க. எது வெண்டுட்டோ இல்லையோ, நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் தக்காளிக்கு பஞ்சமே இல்லை. இது இன்னும் கூட பெருசா வருமா? இன்னும் கூட பெருசா வருமா? நான் நேற்று பெரிய சைஸ் கத்திரிக்காய் காமிச்சேன்ல, அது கூட இந்த செடியில தான் பறிச்சதான். கத்திரிக்காயை கூட நம்பிச்சு. அடுத்ததாக தக்காளி. தக்காளி, கத்திரிக்காய் வாங்கம்மா வாங்க. எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இன்னும் நிறைய இருக்கு. தக்காளி வச்சு ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். டெய்லி ஆளுக்கு 2 டம்ளர். எப்படி தக்காளிலாம் இப்போ எவ்வளோ விற்கிது சந்தையில்? கிலோ 5 ரூபா 20 ரூபாயா? 50 ரூபா விற்கிறப்ப நம்மளும் போய் தக்காளி கடை போட்டுருணும்.
கிலோ 50 ரூபாய்க்கு வைப்ப. ஒரு வாரத்துக்கு தக்காளி சோறா செஞ்சிருங்க. அது சாப்பிடக்கூடாது. ஐயோ குழந்தை பிறந்தே வர மறந்துட்டேன். தக்காளி லோடு வேற அதிகமாயிட்டே போகுதுங்க. பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி தூரம் இருக்கு. கூடையே வச்சுட்டு வேற கூட எடுத்துட்டு வரணும் போல. தக்காளி லோடு ஃபுல்லாயிடுச்சு. அடுத்து முட்டைக்கோஸ் லோடு ஏற்ற போகிறோம். எங்கே 2 தக்காளி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? வால் இருக்கா? ஆமாம், இந்த ஷேப்பில் இருக்கு. இந்த பேரிச்சம்பழம் மாதிரி. தூக்குங்க வாங்கத்த. அடுத்துதான் முட்டைக்கோஸ் எங்கள் அத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க. அட தக்காளி ஏன் கீழே போட்ட? வீட்டிலே விளைய வச்சு முட்டைக்கோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்போ எத்த சொட்டேனா சின்னதாக இப்படி மாட்டுக்க. எப்படியும் ஒரு 30 ரூபா முட்டைக்கோஸ் கிடைச்சிருக்கும். கொடுங்கதே. இது உரிச்சா ஒண்ணுமே இருக்காதாட்டுக்கு, இன்னும் விளையணும். தண்ணி வரும் உள்ள. ஆமா அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பாட்டு மட்டும் படிக்கிறேன். இளமை இதோ இதோ. சந்தையில் விற்கிற முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்கள். நாளைக்கு இதை சாப்பிட்டு இன்னைக்கு தான் முட்டைக்கோஸ் செஞ்சோம். நாளைக்கு இன்னும் 2 நாள் கழிச்சு முட்டைக்கோஸ் பண்ணுவோம். தக்காளி எடுத்துகிட்டு போகணும் சார், கூட நிறைய வாங்கி வச்சுருக்கோம். சரி, எங்களோட கிரேடில் என்னென்ன ஏற்ற முடியுமோ எல்லாத்தையும் ஏற்றிட்டோம். கிரேடு ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் 1 வாரம் கழித்து அடுத்த கிரேடில் மீட் பண்ணலாம். பாய். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.